சர்வதேச நார்வே தமிழ் திரைப்பட 15ஆம் ஆண்டு விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட படங்கள் அறிவிப்பு மற்றும் வீரத்தின் மகன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக திரு ரோபோ சங்கர், திரு போஸ் வெங்கட், நார்வே தமிழ் திரைப்பட விழா இயக்குனர் திரு வசீகரன் சிவலிங்கம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. வசி ஒரு நல்ல இளைஞன். ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன். மலேசியாவில் இருந்தேன் நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில இருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்துப்போன்னு தெரியல. நான் நார்வேலேருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேன்னு வேகமா நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. மாதிரி பயங்கரமா ஜலதோஷம் முடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தடன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமா இருந்தா எல்லாரும் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்ட்ல எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த மனநிலை நமக்கு கிடைச்சது. அதனால 15th இந்த அவார்டு நீங்க எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரியல. ஆனா 16th, 17th, 18th எல்லாம் இப்போ நம்ம போர்த்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்க அங்கேயே கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்க அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால போய் வாங்க முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க தான் வரணும், உங்க செலவுல தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம். நம்மளும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு பெருசா சம்பளம் வாங்கல. அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்க இருக்க டைரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதனால அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்ல நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாசம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அப்போ மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்ல நிற்கும் போது நீங்க கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு சார். நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாங்களும் அது ரொம்ப பெருசா நினைக்கிறோம். நீங்க ஆஸ்காரோட சமமா சொல்றீங்க, நாங்க ஆஸ்கருக்கு மேல நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான். ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாம உண்மையா இருக்கிற உங்க விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புறேன். ரெண்டாவதா இந்த மேடை பர்டிகுலரா பிரசாத் ஸ்டுடியோ, அந்த மேடை சார் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த மேடையை சுத்தி நான் நாத்திகம் பேசல. இங்க ஒரு பெரிய ஆன்மா இருக்கு சார். அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுது தோத்ததே கிடையாது சார். நீங்க அழுதது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நல்லது செய்யறேனே, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்க அழுதீங்கல்ல, அது ஒண்ணு கிடைக்கும் சார். நான் நம்புறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.